டே 45க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, சௌந்தர்யா வந்து செங்கோல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல போல இருக்கு, அதனால குச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தீபக் வந்து செங்கோலை குச்சி என கூறியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் தெரியலன்னா அதை மாற்றி சொல்றது தப்பு இல்லை, அதை சாக்க வச்சுன்னு கலாய்க்காதீங்க அப்படின்னு உடனே தீபக் சொல்றாரு, நீங்க இப்ப இந்த கேரக்டர்ல நான் இருக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் கலாயிங்க, அதை நான் பெரிதுபடுத்த போவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ வச்சு அவர் இதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு கட் பண்ணா மஞ்சரி வராங்க. இந்த நாட்டில் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சிலர் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ணா ஜெஃப்ரி வர்றாரு. நல்ல ராணி, நல்ல படை தளபதி, நல்ல மக்கள் வாழ்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாருங்க. சொன்ன உடனே ராணிக்கு கோபம் வந்துருச்சு. இப்ப நீங்க எங்களை கலாய்க்கலையா? என்ன இது, திடீர்னு ராணி லோக்கலா இறங்கி பேச தொடங்கிட்டாங்க. நீங்க இப்ப என்ன கலாய்க்கலையா? கலாய்ச்சுதான் இருக்காங்க. என்ன பண்றது, நீ ராணி ஆனதுல இருந்தே எல்லாம் கலாய்க்கிறாங்கம்மா சோசியல் மீடியால. அதை விட இப்ப பிஆர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் பிஆர்னா, இந்த முறை சாச்சனாவை எலிமினேட் பண்றதுக்கு பயங்கரமா வேலை செஞ்சிட்டு இருக்காருங்க அந்த பிஆர்ஸ். என்னன்னா, இவங்க வந்து இந்த ஏதோ தீபாவளி அன்னைக்கு பிரியாணி ஒரு கட்டுவாங்கல்ல, இப்ப அதுல நான்வெஜ்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுறாங்க, வெஜிடேரியன் சொல்லிட்டு இப்படி சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்ப அதுல கத்திரிக்காய் இருக்கு, நல்லா சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ராணி. நேத்தி ஒரே ஆடம், கத்திரிக்காய் எனக்கு ஒரு அலர்ஜி தெரியாதா பிரச்சனை பண்ணாங்கல்ல. எல்லா புட்டேஜையும் கட் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால பரப்பிட்டானுங்க. பொய் சொல்லி இந்த சாச்சனா ஒரு கல்லி அப்படிங்கிற மாதிரி. இந்த பிஆர்ஸ் யாருன்னா, இவனுங்க யாருடைய பிஆரு, யாருடைய பிஆரோ, ஆனா இப்ப வந்து சாச்சனாவை வெளியேற்றுறதுல குறியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. இதுல சாச்சனாவுக்கு போட்டியா இருந்தது யாரு, வெளியேறும் படலத்துல சிவகுமார். அவரு இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. என்னதான் நடக்க போகுதுன்னு பாப்போமே. வர்ஷினியா சாச்சனாவான்னு போகுமா? ஆனந்தி சரி, என்ன ஆனந்தி அருணுடைய கையை விடவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இதை பார்த்தா யாருக்கு கோவம் வரும். ஆனா இப்ப ஆனந்தியும் அருணும் ஏதோ லவ் போர்ஷன் பண்றாங்களே, அது வந்து ஒரு கவனிக்கப்படுற மாதிரியே இல்ல. ஒரு வர்ஷினி அருண் சூப்பரா இருந்தது.